மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் 2015ஆம் ஆண்டு கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இக்கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த 13ஆம் தேதி துவங்கி 10 நாள் உற்சவமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் வழிபாட்டிற்கு இடையூறு அளித்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் கோயில் அர்ச்சகரை அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்த இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரை கண்டித்தும் பொதுமக்கள் இந்து சமய இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சித்தர்காடு சம்பந்தங்கள் இந்த 10 நாள் திருவிழா கோயில் வந்து திருவிழாவை ரொம்ப விமர்சையா செய்வாங்க. அதுல 8 நாள் உற்சவம் நல்லாவே நடந்தது. நேற்று ஒரு இந்த பாடல் ஒளிபெருக்கினால சவுண்ட் அதிகமாயிட்டு சொல்லாம எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம வந்துட்டா உடனே அறநிலையத்துல வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல எங்க எல்லாருக்குமே கோயில் சபை வருத்தம். அதை வந்து ஏன் இப்படி கேட்டீங்கிறத அந்த மோட்டிவ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த அர்ச்சகர் கோயில் அர்ச்சகர் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு சிறப்பான அர்ச்சகர் அவர். இந்த கோயிலுக்கு இந்த ஊருக்கு அவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பணி செய்யறதுல அவரை வந்து அவதூறா பேசுனது மட்டும் இல்லாம பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளியில விட்டுருக்காங்க. அது எவ்வளவு பெரிய மன கஷ்டத்தை எங்களுக்கு தருது தெரியுதா? நாங்க எதுக்கு வரோம்? கவலைகளை மறக்கவும் நிம்மதியை தேடி தான் இந்த கோயிலுக்கு வரோம். அவ்வளவு அழகா இந்த கோயில் மாதிரி சுத்தமும் இல்ல, அவ்வளவு சுத்தமா இருக்கும். அவ்வளவு அழகா அம்பாள் எடுக்கிற எந்த சாமியை எடுத்தாலுமே சர்வ அலங்காரத்தோட ரொம்ப அழகா இருக்கும். அதையும் வர சொல்லியிருக்கிறாங்க. அங்க அறநிலையத்தோட எல்லாம் தான் சொல்றாங்க சரி இல்ல சுத்தம் இல்ல அப்படின்றாங்க. சுத்தம் நீங்களே பாருங்க, சுத்தி வந்து பாருங்க. நேற்று திருவிழா நடந்திருக்கு, சாப்பாடு நடந்திருக்கு, அப்படி இப்படி இருக்கலாம் தான், சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். அதுக்காக சுத்தம் இல்லைங்கிறது சர்வ சொல்லலாம், அது தப்பு தானே. இப்ப வந்து இந்த திருவிழா நாளை உள்ள திருவிழா நடத்துங்க, ஒளிபெருக்கே வந்து சவுண்ட் அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம் இல்லைங்களா. ஆனா வந்து அவங்க வந்து செஞ்சது தப்பு தானே. அவதூற அர்ச்சகரை பேசுனது உங்க சஸ்பெண்ட் பண்றேன் அப்படிலாம் சொன்னது தப்பு தானே. என்னுடைய பேர் சேதுராமன். நான் ஒரு இந்த சித்தர்காடு சம்பந்தர் திருக்கோயிலில் 2014 தான் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையோட அலுவலகம் வந்துச்சு. இந்த அலுவலகம் வருகின்ற பொழுதே நாங்கள் வந்து இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே அலுவலகம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். இருந்தாலும் அதையும் மீறி இங்கே அலுவலகம் வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து கோவிலில் திருவிழாக்கள் இதை ஒளிபெருக்கெலாம் வச்சா எங்களுக்கு ஒளிபெருக்கி இடையூறாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இது இந்துக்களுக்காக இந்த அலுவலகம் இருக்கிறதா, இந்து சமய அறநிலையத்துறை என்பது இந்துக்களுக்கான துறையா அல்ல இந்து சமயத்திற்கு ஆதரவான துறையா அல்லது எதிர்ப்பான துறையா என்பது தெரியவில்லை. இந்துக்களுக்கான எந்த விழா கொண்டாடினாலும் உடனே இவங்க வந்து விழா கொண்டாடக்கூடாது, எல்லா பணத்தையும் எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இன்றைக்கு வந்து டொனர் வந்து யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்க இந்த விழாக்களை வந்து எல்லாம் சேர்ந்து கிராமத்தில் மக்கள் சேர்ந்து இந்த விழாக்கள் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த ஜேசி என்ன சொல்கிறாரு, ஜாயின்ட் கமிஷன் என்ன சொல்கிறாரு, பணத்தை எல்லாம் ஈவோட்டை கொடுங்க, உங்களோட யோகிதானே தெரியும், ஈவோ யோகிதா அறநிலையத்துறை யோகிதா எல்லாம் உலகறிந்த விஷயம். எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு பண்ணுறீங்கிறது உலகறிந்த விஷயம். எல்லா பணத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஊழல் தானே பண்ண போகிறீங்க, மக்களுக்கு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அதனால் இன்றைக்கு இந்துக்கள் வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதே இந்த அறநிலையத்துறை வந்து தொடர்ந்து இங்கே இருக்கிறதுக்கு இந்த உடனடியாக இந்த அறநிலையத்துறை இந்த அலுவலகத்தை இங்கே காலி பண்ணும். அப்போதான் வந்து இங்கே விழாக்களை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதை மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம். முடிவு வந்து நீங்கள் வந்து இதை ஈவோட்டை வந்து ஒரு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்து மைக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து விழா 2 நாள் நடக்கும். நாங்கள் தொடர்ந்து இந்த அலுவலகம் இந்த இடத்தை விட்டு போவதற்கான முயற்சிகளை நாங்கள் பண்ணுவோம்.